வணக்கம். வெல்கம் டு மை சேனல். உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி. நாம் தினம் ஒரு பாசுரம் என்ற தலைப்பில் திருப்பாவையின் பாசுரங்களை அனுபவிச்சுட்டு வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது திருப்பாவையின் 24ஆம் பாசுரம். அன்றி இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி, செஞ்சங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி, பொன்றச் சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, கன்று குணிலாய் எரிந்தாய் கழல் போற்றி, குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி, என்றென்றும் உன் சேவகமே ஏந்தி பறை கொள்வான், இன்று யாம் வந்தோம் இறங்கேலோர் எம்பாவாய். இந்த பாசுரத்தை ஒரு போற்றி பாசுரம்னே சொல்லலாம். இறைவனை அர்ச்சிப்பதற்கு நாம் பயன்படுத்துகிறோம் இல்லையா போற்றிகள், அது மாதிரி இந்த பாசுரத்தை நாம் பாராயணம் பண்ணினோம் அப்படின்னா இறைவனை பல நாமங்கள் சொல்லி போற்றி அர்ச்சித்த பலன் நமக்கு கிடைக்கும். முதல்ல இறைவனை என்னெல்லாம் சொல்லி போற்றுகிறாள் அப்படின்னு முதல் 2 வரிகளை பார்ப்போம். அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி, செஞ்சங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி. இந்த பாடல்ல முதல்ல ஆரம்பிக்கின்றார். அன்று அவ்வுலகம் எம்பெருமானது வாமன அவதாரத்தை சுட்டி காட்டுகின்றார். ஓங்கி உலகளந்த உத்தமனின் திருவடியை வணங்குகின்றோம். இலங்கைக்கு சென்று ராவணனை வெற்றி கொண்டு வந்த பெருமானே உன் திருவடியை வணங்குகிறோம். அடுத்த வரிகளில் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். பொன்றச் சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, கன்று குணிலா எரிந்தாய் கழல் போற்றி. சக்கர வடிவிலே வந்த சகராசுரன் என்ற அசுரன் அந்த அசுரனை வீழ்த்தியதை இந்த இடத்திலே ஞாபகப்படுத்துகிறார். சகடாசுரனை வீழ்த்திய பெருமானே உன்னுடைய திருவடிகளுக்கு வணக்கம். அடுத்து ரொம்ப அழகா இன்னொரு வரலாற்றை சொல்றாரு பாருங்க. கன்று வடிவிலே வந்த வஜ்ராசுரன் அப்படிங்கிற அசுரனை தடியா மாற்றி விலாமர வடிவிலே வந்திருக்கக்கூடிய கபிதாசுரன் என்ற அரக்கன் மீது ஏவி 2 பேரையும் ஒரே நேரத்தில் கொன்று முடித்த ஒரு மிகப்பெரிய பலசாலியாக விளங்கக்கூடிய கண்ணனே அப்படின்னு கண்ணனுடைய பராக்கிரமங்களை அழகாக இங்கு பதிவு செய்கிறார். அடுத்த வரிகளை பார்ப்போம். குன்று குடையா எடுத்தாய் குணம் போற்றி, வென்று பகை எடுக்கும் நின் கையில் வேல் போற்றி. கோவர்தனகிரியை குடையாக மாற்றி பிடித்தாரல்லவா, அந்த வரலாற்றை தான் இங்கு ஞாபகப்படுத்துகிறார். அதற்கப்புறம் உலகில் ஏற்படக்கூடிய எந்த துயரமாக இருந்தாலும் உன் திருவடியை பற்றி கொண்டால் அவர்களுக்கு அந்த துயரிலிருந்து மோட்சம் தருவதே ஞானமாகிய அந்த சேவடிதானே. அதனால தான் அந்த திருவடிக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் என்று ஆண்டாள் நாச்சியார் இங்கு பதிவு செய்கிறார். அடுத்த வரிகளில் சொல்றார் பாருங்க. பகைவன் எவ்வளோ பலசாலியாக இருந்தாலும் அவனுடைய பலத்தையெல்லாம் அழிக்கக்கூடிய ஆற்றல் நிறைந்த வேலை தன் கையில் அழகாக ஏந்திருக்கக்கூடிய எம்பெருமானே உனக்கு என்னுடைய வணக்கம் அப்படின்னு சொல்றாரு. நிறைவு 2 வரிகள்ல என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். என்றென்றும் உன் சேவகமே ஏந்தி பறை கொள்வான், இன்று யாம் வந்தோம் இறங்கேலோர் எம்பாவாய். இந்த பெருமைகள் நிறைந்த உன் திருவடியை நாங்கள் போற்றி பாடி புகழ்ந்து வணங்கி சரணாகதி அடைய வந்திருக்கிறோம். ஆகவே நீ எங்களை அந்த ஒரு காரணத்திற்காகவாவது ஏற்றுக்கொள் அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்தை நிறைவு செய்கிறார். என்றென்றும் இத்தனை ஆற்றல் நிறைந்த உன்னுடைய திருவடி கழலை நாங்கள் சரணடைய வந்திருக்கிறோம். அந்த சரணாகதியை நீ ஏற்றுக்கொண்டு அருள் புரிய எழுந்து வா அப்படின்னு கண்ணனை அருள் புரிவதற்காக அழைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பாசுரமாக இந்த பாசுரத்தை ஆண்டாள் நாச்சியார் நமக்கு காட்டுகிறார். ஆரம்பத்தில் சொல்லிய மாதிரியே இது ஒரு போற்றி பாசுரம். நாம் இறைவனை அர்ச்சனை செய்யும் போது இந்த பாசுரத்தை பாராயணம் பண்ணி வழிபட்டால் அர்ச்சனை செய்த பலனை நமக்கு எம்பெருமான் அருளுவார். இன்று நாம் 24ஆம் பாசுரத்தை சிந்தித்தோம். நாளை அடுத்த பாசுரத்தில் சந்திப்போம். ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.